ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்னடா கை நிறையா நம்ம மயில் வாகனர் அக்கா வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நாளாக எனக்கு ஆசை வாங்கணும்னு. ரொம்ப 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கள் பில்டிங்கெல்லாம் கூவி கூவி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓடி போய் எவ்வளோன்னு கேட்டால் 15 ரூபா சொன்னாங்க. 5 பீஸ் வாங்குவேன், 10 ரூபாய்ச்சி தருவியான்னு வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீட்டில் இது வந்து வாசல் முன்ன இப்படி வைக்கணும்னு. இது என்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று இருந்தது. இது எங்கள் தம்பி வீட்டு குலசாமி கும்பிடும் போது அந்த காட்டில் ரியல் மயில் வந்து ஒன்று போட்டது. இது 4 வருஷமாக 3 வருஷமாக வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் வந்து நம்ம வாசப்படி இப்படி வச்சா யாராவது தப்பான எண்ணத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இதை பார்த்தாலே அவங்க மனசு நம்மளை கெடுதல் நினச்சி வந்தாலுமே அவங்க மனசில் வந்து எல்லாமே கெடுதல் அழிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எனக்கு தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக ஒரிஜினல் தான். இது எங்கள் முன்னே மயில் மழை வந்துச்சு பார்த்திங்களா, ஆடி ஆடி ஒன்று போட்டது. நான் நிறையா விடுன்னு நினச்சேன், ஆனால் ஒன்று தான் விட்டது. டூப்ளிகேட்டோ ஒரிஜினலோ இப்போ எல்லாருமே உலகத்தில் எதுவுமே நமக்கு ஒரிஜினல் சாப்பாடு போட்டால் ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல. இது ஆர்டிஃபிஷியலாக தெரில. இது வாங்கிட்டு வந்தாச்சு. ஒன்று 10 ரூபா, 50 ரூபாய்க்கு 5. இப்போ நம்ம இந்த பாட்டில் எப்படி சொறி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தற்போதைக்கு இப்படி குத்தி வச்சுருக்கேன். அப்புறமா செட் பண்ணணும். இப்போ டைம் இல்லை நமக்கு. இந்த மயில் தோகை இருக்கிற இடத்துல எந்த குழந்தைங்களுக்கும் நோய் நொடி வராதுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தீய சக்தி நினச்சிட்டு நம்ம வாசப்பட்டு உள்ளே வர்றவங்களுக்கு இதை பார்த்தாலே அவங்க மனசில் வந்து நல்ல எண்ணம் மட்டும்தான் வரும்னு சொல்லுவாங்க. சாக்ஷாத் முருகப்பெருமானே வந்த மாதிரி ஃபீல் ஆகும். நான் ரொம்ப வருஷம் தேடினேன், ஆனால் இப்போ தான் எனக்கு ப்ராப்பராக கிடச்சிட்டு. இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த மயில் தோகை இங்கே இப்படி வச்ச உடனே இவ்வளோ இடத்துக்கு ஒரு லுக் வந்துட்டு சாக்ஷாத் முருகப்பெருமானே வந்து எனக்கு ஆசீர்வாதம் தந்த மாதிரி இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் உங்கள்கிட்ட கார் இருந்துன்னா ஒரு பீஸ் வச்சுருங்க. வீட்டு வாசலில் ஒரு பீஸ் வச்சுருங்க. ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ கடவுள் நம்ம கூடயே இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இது எதனால நான் ஒரிஜினல் இல்லைன்னு சொன்னால் இதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது என் கண்ணால் பார்த்தேன். இதை டச் பண்ணும் போது ஒரு ஃபீல் ஆகுது. இதை டச் பண்ணும் போது ஏதோ ஒரு நூலை டச் பண்ணுற மாதிரி ஆகுது. இது வந்து டச் பண்ணும் போது சாக்ஷாத் ஒரு முடியை டச் பண்ண மாதிரி ஆகுது. அதனால் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ நம்ம மகிழ் தோகை கூட ஒரு செல்ஃபி. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கடவுள் சின்ன சின்ன ஆசை உடனுடன் நிறைவேற்றி தராரு. அதனால் அந்த ஆசையோட சந்தோஷத்தோட கடவுள் நமக்கு இல்லாத நல்லது செய்வார். நான் போய் சொன்னால் நீங்கள் யார்ட்டையாவது பெரியவங்கள்ட்ட கேளுங்க. வீட்டில் மயில் தோகை இருக்கிறது எவ்வளோ நல்லது. தீய சக்தி உள்ளே வராது. நம்ம வாசலில் தான் வைக்கணும். முருகப்பெருமான் நமக்கு வேலுண்டு வினை இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த வேலும் மயிலும் சேவலும் சொன்ன மாதிரி நமக்கு துணை பண்ணுவார். கண்டிப்பாக நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் மயில் தோகை எப்படி இருக்குது? இன்னும் கொஞ்சம் எனக்கு செட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பாட்டிலெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இப்போ கொண்டாந்ததுக்கு இப்படி வச்சுட்டேன். இல்லைன்னா இங்கே விஸ்கி கையில் கிடச்சின்னா பிச்சு நாசமாக்கிடுவா. அதனால் வாசலில் வச்சுட்டேன். நான் என் மெயின் டோர் இப்படி திறந்தோன்னு யார் வந்து டக்குன்னு நம்ம இதை தான் பார்ப்பாங்க. அதனால் இங்கே